காணொலி பாருங்க. அந்த மக்கள் எவ்வளோ கனவோடு எவ்வளோ கடன் வாங்கி அந்த வீட்டெல்லாம் கட்டியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டாங்க. காரணம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடையாறு ஆற்றில், அதாவது அனங்காபுத்தூர் அப்படிங்கிற ஊரில் அடையாறு ஆற்றின் கரையோரத்தில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு இந்த வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க. அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அந்த வீடெல்லாம் இடிச்சிடுறாங்க. இங்க என்ன கேள்வினா, இவங்க மட்டும்தான் நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டியிருக்காங்களா? அதாவது இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல வீடு கட்டியிருக்க மாட்டாங்க. நீங்க அந்த இடத்துல ரோடு போட்டிருக்கீங்க, கவர்மெண்ட் சார்பாக ரோடு போட்டிருக்கு, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் கேட்காம இன்னைக்கு வீடு கட்டிட்டு கிட்டத்தட்ட 40-50 வருஷமா அவங்க இருக்காங்க. அந்த சூழ்நிலையில இடிக்கும்போது கண்டிப்பா யாருக்கு இருந்தாலும் கஷ்டம் தான் வரும். இதே நீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் கட்டுற அந்த ஒரு பெரிய பெரிய பில்டிங் எல்லாத்தையுமே உங்களால் இடிக்க முடியுமா? உங்க எல்லாத்துக்குமே தெரியும் சென்னையில எவ்வளோ நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு எவ்வளோ கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்குன்னு. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஏழை மக்கள் அவங்கள யாரும் கேட்க நாதி இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மட்டும்தான் போய் கேட்டிருக்காங்க. வேற யாரும் கேட்கல. வேற வழி இல்லை. சீமான் அவர்கள் மட்டும்தான் இதுக்கெல்லாம் போய் நிற்கணும் மாட்டிருக்கு.